Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய dressing table ஓட வீடியோ அதாவது டீடைல் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் Subscribe பண்ணாதீங்க Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இதனுடைய சைஸ் வந்து 4.5 4.5 ஓகேங்களா. சோ இந்த பக்கம் வந்து பெட்ரூம் இது வந்து 4.5 4.5 இந்த பக்கம் உள்ள போனோம் அப்படினா ரெஸ்ட் ரூம் ஓகேங்களா. இந்த மேல இருக்க போர்ஷன் பாத்தீங்க அப்படினா ஒரு சின்ன பாக்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணதுதான். அத ஹோலோ ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கனெக்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ எடிட்டபிள் பாலியா கன்வர்ட் பண்ணிட்டு கனெக்ட் யூஸ் பண்ணி இந்த போர்ஷன் கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு இதுதான் மிரர் ஓகேங்களா. இந்த போர்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த 4 ஷெல்ஃப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது வந்து நார்மலா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து இந்த மெட்டீரியல்ஸ் அதாவது இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓவராலாக கவர் பண்ணியிருக்கேன். அந்த செல்ஃப்ல அதே திங்ஸை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு லுக் கொடுக்கும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படிங்கிற ஒரு லுக் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிரர் கிரியேட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ரிஃப்ராக்ட் வச்சு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 செல்ஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ 3 செல்ஃப் அதாவது 3 ட்ரா ஓகேங்களா. ஸோ 3 ட்ரா மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு சென்டர் போர்ஷன் வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கீழே இருக்க ட்ராஸ். இதில் வந்து நம்ம வந்து உள்ளே எந்த செல்ஃபும் இல்லை, நார்மல் ஓப்பன் டோர் தான். அதாவது ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக ஒரே இதுதான், செல்ஃபில் உள்ள எதுவுமே இல்லை. அதனால் நம்ம இந்த மாதிரியே காட்டியாச்சு. 2 இதாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 2 இந்த பக்கம் சென்டரில் 2 அவ்வளோதான். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த அளவுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது என்ன ஒரு முக்கியமாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த மிரர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மிரர் வந்து இந்த பேக் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு இந்த மிரரில் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பேக் சைடில் வந்து வெறும் வால் அப்படின்னா கூட ஏதாவது சம்திங் டிசைன் பண்ணிவிட்டு அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி வால் வச்சுட்டு அப்படியே ரெண்டர் பண்ணிங்கன்னா வெறும் ஒயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து மிரர் மெட்டீரியல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே வெறும் வாலாக தான் தெரியும். அதனால் மிரர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பின்னாடி வந்து சம்திங் ஏதாவது டிசைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிச் லுக்கும் கூட கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் மறக்காமல் அந்த இதை வந்து மறந்துடாதீங்க. பின்னாடி இருக்க வாலி வச்சு ரெண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக்கே கிடைக்காது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியும் தெரியாது, கிளாஸ் மாதிரி மிரர் மாதிரியும் தெரியாது ஓகேங்களா. ஸோ இப்போ தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கேட்ட ரெக்குயர்மெண்ட் இது தான், 4.5 4.5 இது அவங்க கேட்ட மிரர் சைஸ் ஆகட்டும், கீழே ட்ராயர்ஸ் இது எல்லாமே அவங்க கேட்டது தான். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.